அடுத்தவர் கையேந்திரார் குகையில 3 பேர்ல ஒரு ஆள், யா அல்லாஹ் இந்த மாதிரி எனக்கு வயதான பெற்றோர்கள் இருந்தார்கள், அல்லாத வயசு உள்ளவங்களா இருந்தாங்க, நான் தான் அவங்கள பராமரிச்சுக்கிட்டு இருந்தேன், நான் வந்து ஆடு மாடுகளை ஒட்டகங்களை மேய்த்து விட்டு அதுல பால் கறந்து எடுத்து வருவேன், அந்த பால் தான் உணவு. அந்த காலத்துல வந்து பால் தான் ஒரு முழு உணவா இருந்துச்சு. பாலை மட்டுமே குடிச்சிட்டு நினைச்சிருவாங்க, அதை பொழுது போக்கிடுவாங்க, பேர்ச்சம்பழத்தை மட்டுமே தின்னுட்டு அதே உணவாக்கி கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வந்து பாலை கறந்துகிட்டு வர்றார். அவர் சொல்றார், அல்லாஹ் யா அல்லாஹ் என் தாய் தந்தையருக்கு முதல்ல கொடுக்காமல் நாங்கள் சாப்பிடுவதில்லை என்று நான் வழக்கமா வச்சிருந்தேன், உனக்கு தெரியும், முதல்ல என்னுடைய பெற்றோருக்கு தான் அல்லாஹ் கொடுப்பேன், அவங்க சாப்பிட்ட பிறகுதான் நான் சாப்பிடுவது வழக்கமா வச்சிருந்தேன், அதுக்கு பிறகு ஒரு நாள் வந்தேன் அவங்க தூங்கிட்டாங்க, ஆனால் நான் அவங்க சாப்பிடாம நான் சாப்பிடக்கூடாது என்பதற்காக வேண்டி என் பிள்ளைகளுக்கும் கொடுக்காம பராக்கு காட்டி கொண்டு அவங்கள தூங்க வச்சுட்டு என் பெற்றோர் சாப்பிட்ட பிறகுதான் நான் சாப்பிடுவேன், என் பிள்ளை சாப்பிடுன்னு உறுதியா நின்று அவங்க தலைமாட்டிலே கால் மாட்டிலே நின்றுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எழுந்த பிறகு அவங்க சாப்பிட்ட பிறகுதான் நான் சாப்பிட்டேன்ல, இதை நான் உனக்காக செய்தான்னு எடுத்துக்கொண்டால் எங்களை இந்த இக்கட்ல இருந்து காப்பாத்து கேட்கிறார். உருண்டு விழுந்துச்சு மொத்த பாருங்க, சந்தோஷம் வெளியே வந்துட்டாங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. பெற்றோர் எப்படி நடத்தின எத்தனை பேர் சொல்லுங்க பாப்போம். இதனால லேசல விட நினைக்கிறீங்களா? அவ பெற்றோருக்கு செய்யற கடமையிலிருந்து பெண்களை ஆவச்சிக்கிறேன். உங்கள் கணவன்மார்களை பெற்றோருக்கு பணிவிடை செய்வது தடுக்கிற குற்றத்தை செஞ்சு வைங்க, அதுக்கு அல்ல இருக்கும். அவனுக்கு நான் சுமத்தி இருக்கிற கடமையை நீ வந்து திசை திருப்புறியா? அப்ப அது மாதிரி நீ செஞ்சா உன் தாய் தந்தையருக்கு என்ன நடக்கும்? அவளுடைய மகன் அந்த மாதிரி பண்ணுவான். உன் தாய் தந்தையருக்கு, பெண்ணுடைய தாய் தந்தையருக்கு உன் மகன் இருப்பான்ல, உன் அண்ணன் தம்பி அந்த மாதிரி உங்க அம்மா பட்டு போயிருவான். ஞாபகம் வச்சு ஒவ்வொருவரும் தங்களுடைய பெற்றோர் ஒவ்வொரு வீட்டுக்கு வந்த புகுந்த பெண்கள் என்ன செய்யணும்? தாய் தந்தையரை கவனிக்கிறதுக்கு ஒத்துழைப்பா இருக்கணும், உறுதுணையா நிக்கணும். முதல்ல மார்க்கப்படி தகப்பனாருக்கு முதல்ல சோத்த கொடுங்க, மார்க்கப்படி உம்மாவுக்கு முதல்ல சோத்த கொடுங்க, அப்புறம் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுப்போம், அப்புறம் நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுல கூட ஃபர்ஸ்ட் யார் கொடுக்கணும்? பெற்றோருக்கு கொடுத்து அவர்களை மனங்குளிர யார் வைக்கிறானோ அவன் தான் இறையச்சம் உள்ளவன். அது அல்லாஹ் எவ்வளவு பெரிய அமலா ஏத்துக்கொண்டு மொத்தத்தையும் ரிலீஸ் பண்றான் பாருங்க. 3 வரை ரிலீஸ் பண்றதுக்கு இவருடைய கடைசி இந்த அமல் தான் காரணமா இருக்குது. அப்ப இறையச்சம் என்று சொன்னால் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில வந்து எல்லா வகையிலையும் மிளிரணும்.